வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 3ஆம் பாகம் கொலைவாள் 4ஆம் அத்தியாயம் தாழைப்புதிர். வாசிப்பது ஸ்ரீ. வணக்கம். நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல் உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. 2 நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி வந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தனர். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாக போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்துக் கொண்டு வருவதாக வாக்களித்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை, பழுவேட்டரையரின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகளமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது என்றுதான் கடவுளே பார்த்து இந்த சுழற்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கும் விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்துக்குப் பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது 7வது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலில் இருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்துக் கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ளக்களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்திக் கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேரு வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் அங்கே இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கின்றது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் விசாரித்துக் கொண்டு வர முடியும் அல்லவா? முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேன். அப்பா, என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடன் போல் பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல் ஒளிந்திருக்கச் சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர், சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள். பாவம், இந்த பெண் எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்? அதை அவள் பொருட்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ளச் செய்திருக்கும். ஆனால் பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சத்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டுக் கொண்டிருந்தன.
காட்டுப் பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதவிதமான சத்தங்கள் கேட்குமல்லவா? அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. பின்னர் அவள் என்ன சத்தத்தைத்தான் எதிர்பார்த்தாள்? இதோ இருவர் மெல்லிய குரலில் பேசும் சத்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண்ணின் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது இன்னதென்பதை கவனமாக உற்று காது கொடுத்து கேட்டாள். மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னைப் போல் எல்லாரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் உருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை என்று அந்த பெண் குரல் கூறியது. இத்துடன் 4ஆம் அத்தியாயம் தாழை புதர் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.